ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆகாய மாதி vlogs. நண்பா ஹாய். ரொம்ப நாள் கழிச்சு வந்து நம்ம vlogல வந்து நீ வந்திருக்க. ஆமாம். ஆக்சுவலாக கைஸ், இப்போ நாங்கள் வந்து விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் ப்ரோ கபடி மேட்ச் பார்க்க போகிறோம். அது வந்து சென்னையில் நடக்குது. சீசன் 11 வந்து போன வருஷம் நடக்கலை, சம் செக்யூரிட்டி ரீசன்ஸ்னால. அதனால் இந்த வருஷம் வந்து நடக்குது. அதனால் நாங்கள் வந்து டிக்கெட்லாம் ஒரு 1 month முன்னாடியே புக் பண்ணிட்டு நாங்கள் வந்து பார்க்க போகிறோம். ஒரு வழியாக வந்து நம்ம வந்து சீட்லாம் பிடிச்சி வந்து உக்காந்தாச்சு. நமக்காக வந்து சீட் பிடிச்சது வந்து நம்மளுடைய எடிட்டர். இருங்க, நான் என்ன பண்ணுவேன் தெரியுமானே, வைக்கமா வருதே. இப்போ நம்ம வந்து ட்ரெயின் ஜர்னியில் தான் போக போகிறோம் மேட்ச் பார்க்க. இது வந்து ரொம்ப நாள் ஒரு கனவு. ஏன்னா போன வருஷம் வந்து ப்ரோ கபடி வந்து சென்னையில் நடக்கலை. அதனால் வந்து இந்த வருஷம் நடக்கிறதுனால நாங்கள் டிக்கெட்டை புக் பண்ணி கிளம்பி போகிறோம் சென்னைக்கு. எதுக்கு? மேட்ச் பார்க்க. இன்றைக்கி வந்து தமிழ் தலைவாஸ் விசஸ் ஹரியானா ஸ்டீலர்ஸ். தமிழ் தலைவாஸ் அவனை பற்றி என்ன சொல்கிறதே எனக்கு தெரில. சரி, ஜெயிக்கணும்னு ஒரு நம்பிக்கை வைப்போம். உன்னால் முடியும் தம்பி தம்பி அப்படின்னு ஒரு யூடியூபர் சொல்லுவார். அந்த வசனத்தை தான் நான் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி தமிழ் தலைவாஸ் மேட்ச்க்காக போகிறோமோ இல்லையோ, என் தலைவன் மன்பிரீத்துக்காக போகிறோம். அவனுடைய அனிமேட்டட் அந்த கோச்சுக்காக தான் நாங்கள் வந்து போகிறோமே. கைஸ், வந்து ட்ரெயின் வந்து கிளம்பிருச்சு. கைஸ், இப்போ வந்து ட்ரெயின் வந்து மூவ் ஆயிடுச்சு விழுப்புரம் ஜங்ஷன்லேருந்து. சொல்லு சொல்றா சொல்லுப்பா சொல்லு. எஸ் கைஸ், நம்ம இப்போ நம்ம வந்து கபடி பார்க்க போகிறோம். எஸ், ஃபைனலி. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. யாரா அவன்? இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கா. கைஸ், நாங்கள் வந்து சுண்டல் வாங்கியிருக்கோம். அது வந்து நாங்கள் இந்த ஏற்காடு மாதிரி வந்து ஏமாறல, 50 ரூபா கொடுத்து. இதோட ப்ரைஸ் வந்து 20 ரூபா தான். ஆக்சுவலாக நாங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் தரேன், சாப்பிடுங்க. அப்புறமேட்டா எனக்கு சூப்பராக இருக்குது. அதாவது சுண்டலில் ஆனியன் கார்ன்லாம் போட்டு கொடுத்துருவாங்க. அருமையாக இருக்குது. கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. அத்திப்பேர் செத்து போல தூங்கின்னு இருக்கார். கைஸ், நாங்கள் வந்து ஒரு வழியாக செங்கல்பட்டு தாண்டி போயிட்டுருக்கோம். இன்னும் வந்து ஒரு 1 hourல ரீச் ஆயிடும்னு நினைக்கிறேன். 1 hour மேக்ஸிமம். 1 hour later. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆகாய மாதி vlogs. ஆக்சுவலாக இப்போ நாங்கள் வந்து எழும்பூர், அதாவது சென்னை எக்மோர் வரைக்கும் வந்தாச்சு ட்ரெயினில், பேசஞ்சர் ட்ரெயினில். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து நாங்கள் வந்து சென்ட்ரல் போகணும். அதுக்கு வந்து நாங்கள் வந்து மெட்ரோ பிடிச்சி போகலான் இருக்கோம். எங்களுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா தெரியும் மெட்ரோ இருக்கிறது. நாங்கள் வந்து இப்போ மெட்ரோவில் வந்து சென்னை சென்ட்ரல் போயிட்டு அங்கேருந்து ஸ்டேடியம் போயிடுவோம். கைஸ், ஆக்சுவலாக வந்து இன்னும் வந்து ஒரு 3 minutesல வந்து ட்ரெயின் வந்துடும். அதனால் நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கோம். பின்னாடி வந்து அந்த கிளாஸ் இருக்குலாம் நாங்கள் வந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கோம். ஆமாம் கைஸ், பசிக்குது. நாங்கள் வந்து சென்ட்ரல் போயிட்டு அதை சாப்பிட்டு போனோம். அந்த ட்ரெயின்லேயே போயிருக்கலாம். ட்ரெயின் வந்துச்சு.
நண்பா அப்போ வந்து சென்ட்ரல் வந்தாச்சு. இப்போ வந்து போயிட்டு சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு அதுக்கப்புறமேட்டா நேராக ஸ்டேடியம் தான் போயிட்டு நாங்கள் வந்து ப்ரோ கபடி மேட்ச் பார்க்க போகிறோம் கைஸ். கைஸ் ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து என் எடிட்டர் வந்து ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னார். அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து சாப்பிட வந்துருக்கோம். சாப்பிட்டு இப்போ வந்து டைம் வந்து ஒரு 6:15 தான் வருது. அதனால் நாங்கள் வந்து சாப்பிட்டு ஒரு எத்தனை மணிக்கோ ஒரு 7 o'clock போயிடலாமா? 7 o'clock போயிட்டு இடம் முடிக்க வேண்டியதான். நண்பர்களே, நாங்கள் வந்து நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோம். நல்லா நிம்மதியாக சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு. கடை வந்து ரொம்ப சின்ன கடையாக இருந்தாலும் பரவாயில்ல, சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. அது வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷம். இப்போ நம்ம வந்து எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கே ப்ரோ போயிட்டுருக்கோம்? நேரு ஸ்டேடியம் கேட் 1 நோக்கி எங்களுடைய பயணம் தொடர்கிறது. ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி இந்த சைடு வந்துட்டோம். ஆக்சுவலாக அந்த சைடு இருக்குது, அந்த சைடு போகணும். இப்போ ரொம்ப தூரம் நடந்து போகணும். நாங்கள் வாங்க போகலாம். இப்போ நம்ம ஸ்டேடியம் கிட்ட வந்துட்டோம். இப்போ கேட் 1 நோக்கி நாங்கள் போயிட்டு இருக்கோம். எஸ் இன்னும் ஒரு வந்து 200 மீட்டர் தான் கைஸ். அப்படியே ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்கு, நீங்களே பாருங்க. ஏன்னா டேய் எல்லாரும் நான் vlog எடுக்கிறேன். நான் vlog எடுக்கும்போது பண்ணுறானா? நீ பண்ண மாட்டேன். நீ வந்து தனியாக vlog எடுத்துட்டு இருக்கியா? எஸ் ப்ரோ. 2 கிலோமீட்டர் சொல்லி 2 கிலோமீட்டர் நடந்தே வந்தாச்சு. ஃபைனலி வந்து கேட் 1 கிட்ட கேட் 1 கிலோமீட்டர் பையா. ஃப்ரெண்ட்ஸ், டிஷர்ட் வாங்கலான்னு பார்த்தோம். ஆனால் டிஷர்ட் வந்து ரேட் 300 சொன்னாங்க. நம்மக்கிட்ட பட்ஜெட் இல்லாதனால நம்ம டிஷர்ட் வாங்கலை. அதனால் உங்கள் ஆகாயம் மாதிரி என்ன பண்ணியிருக்காருன்னா 50 ரூபாய்க்கு மூஞ்சில் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. கைஸ் சூப்பராக இருக்கா? ஏன்னா நம்ம வந்து கைஸ் நம்ம வந்து ஜெயிக்க போகிறோம் இன்றைக்கி. வாங்க வாங்க. கைஸ் ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஸ்டேடியம் பார்த்தாச்சு. வந்து இப்போ வந்து கேட் வந்து என்ட்ரி கேட்லாம் வந்து காமிச்சிட்டு நாங்கள் வந்து உள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். நண்பர்களே, நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் சப்போர்ட் பண்ணி வந்திருக்கோம். அது இல்லாமல் நாங்கள் அர்ஜுன் பின்னாடி கூடலாம் நாங்கள் வந்து மேட்ச் ஆட வேண்டியது. பட் பரவாயில்ல, நாங்கள் வந்து மேட்ச் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் வந்து இதே மாதிரி நின்று இங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு மேட்ச் பார்க்காம இதே மாண்டேஜ் எடுத்து வீடியோ எடுத்துருந்தா எங்களுக்கு வந்து சீட்டு போயிடும். அதனால் நாங்கள் வந்து சீக்கிரமாக நாங்கள் வந்து உள்ளார என்ட்ரி ஆகிறோம். ஓகே கைஸ், நாங்கள் வந்து மேட்ச் பார்க்கும்போது உங்களுக்கு நிறையா வ்ளாக் பண்ணுறோம். கைஸ் ஆக்சுவலாக வந்து இந்த பெயிண்ட் ஒன்று போட்டு கொடுத்தாருல, அவர் வந்து கேட்கவே இல்லை. என்ன பண்ணார், அவர் மாதிரி வந்து அப்படியே போட்டு வரேன்னா இருங்க எவ்வளோ கேட்டால் 50 ரூபா சொன்னாரா? நாங்கள் அவர் பண்ண மாதிரி காசுலாம் தர முடியாது. அப்படியே கொஞ்ச நேரம் முன்னாடி வந்து அப்புறமேட்டா அந்த மாதிரி பண்ணலாம்னு நினச்சோம். ஆனால் வந்து அந்த மாதிரி பண்ணல கைஸ். ஏன்னா நாங்கள் வந்து பேசுகிற மாதிரி 50 ரூபீஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி பெயிண்ட் போட்டு வந்துட்டோம். நாங்கள் போகலாம்.